அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ரெமடி. இன்னைக்கு நம்ம வீடியோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த ஒரு ஆயுர்வேதிக் மருத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு மருந்தால பல நன்மைகள் இருக்கு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இது நம்ம இதயத்தை வலுவாக்கும், பித்தம் மற்றும் வாதத்தை குறைக்கும், கான்ஸ்டிபேஷனை சரி செய்யும், உடம்புல இருக்கிற தேவையற்ற நீரை வெளித்தள்ளும், தோல் நோயை குணமாக்கும். வலியால கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த ஒரு மருந்து ரொம்பவே நல்லது. இவ்ளோ நன்மைகளை தர இந்த அற்புதமான பொருள் தான் சுன்னா மக்கி. இது கடையில ஒரு காய்ந்த இலையாதான் நமக்கு கிடைக்கும். சுன்னா மக்கி மரணத்தை தவிர அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க. அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோட மனைவியான அஸ்மா பேபி அவங்க வயிற்று சம்பந்தமான ஒரு நோயால கஷ்டப்பட்டப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுன்னா மக்கியை தான் கொடுக்க சொன்னாங்க. ஜஹ்மி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த சுன்னா மக்கியை எவ்வாறு சாப்பிடணும்னு அவங்க கிதாப்ல பதிவு செஞ்சிருக்காங்க. முதல்ல சுன்னா மக்கி இலைகளை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அதை சுத்தமா கழுவி 2 கிளாஸ் தண்ணீர்ல போட்டு சூடு பண்ணுங்க. அது 1 கிளாஸா குறுகி வர அளவுக்கு நீங்க இத சூடு பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த தண்ணீரை மட்டும் வடிகட்டி இரவு சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா 30 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு நீரை நீங்க குடிங்க. இப்படி நீங்க பண்ணீங்கன்னா நான் மேல சொன்ன மாதிரி அனைத்து நோய்களும் நம்மளை விட்டு நீங்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடியும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா நம்மளை வலிகளால சோதிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த ஒரு அற்புதமான மருந்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா அதுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.